சாவகச்சேரி நகரசபை தொடர்பான தீர்ப்பு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சாவகச்சேரி நகரசபையின் முன்னாள் உப தவிசாளரும் உறுப்பினருமான ஞான பிரகாசம் கிஷோர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். வணக்கம். சாவகச்சேரி நகரசபையினுடைய உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர் பதவியிலிருந்து என்னை நீக்கி வடக்கு மாகாண ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானிக்கு எதிராக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலே எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தோம். அதன் மீதான கட்டளை இன்றைய தினம் கௌரவ மன்றினால் வழங்கப்பட்டிருந்தது. வடக்கு மாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு எதிராக என்னால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை வழக்கினை தள்ளுபடி செய்து கௌரவ மன்று இன்றைக்கு கட்டளை பிறப்பித்துள்ளது. ஆகவே இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்கின்றோம். நாங்கள் இந்த நாட்டினுடைய நீதித்துறை மீது பாரிய நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த கட்டளைக்கு எதிராக நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்ய உள்ளோம் உடனடியாகவே. ஆகவே எங்களுக்கான இந்த தீர்ப்பின் மூலம் நாங்கள் எதிர்பார்த்த விடயம் நடந்துவிடவில்லை என்று நாங்கள் சோர்ந்து போகவில்லை. இந்த நாட்டினுடைய நீதித்துறை மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றம் எங்களுக்கு தகுந்த ஒரு தீர்ப்பை வழங்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் மேன்முறையீடு நீதிமன்றத்துக்கு செல்கின்றோம். ஆகவே வடக்கு மாகாண ஆளுநர் வெளியிட்டுள்ள அந்த வர்த்தமானி தொடர்பாக அவர் ஏன் என்னை பதவி நிற்கின்றார் என்பது தொடர்பாக மக்களுக்கு போதிய விளக்கம் இருக்கின்றது. உண்மையிலேயே வியாபார உரிமங்கள் வழங்குகின்ற பொழுது அந்த வியாபார நிலையங்கள் இருக்கின்ற கட்டடங்களுக்கு குடிபுகு சான்றிதழ் COC இருந்தால் மட்டுமே வியாபார உரிமம் வழங்குமாறும் அல்லது அவற்றினுடைய வியாபார உரிமத்தை இடைநிறுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரால் கடந்த ஆண்டு 11ஆம் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அறிவித்தலை சபையிலே விமர்சித்து அந்த அறிவித்தலை நடைமுறைப்படுத்த மாட்டோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நகரசபை எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்டிடங்கள் யுத்தம் நிறைவு வருவதற்கு முன்னரே கட்டப்பட்ட 50 வருடங்கள் பழமையான வர்த்தக கட்டிடங்கள் இருக்கின்றன. ஆகவே அவற்றுக்கு குடிபுகு சான்றிதழ் இல்லை, அவற்றை பெற்றுக்கொள்ளவும் முடியாது தற்போதுள்ள சூழலிலே. ஆகவே இவ்வாறான ஒரு அறிவுறுத்தலை நடைமுறைப்படுத்துவதனால் பெரும்பாலான கடைகள் மூடப்படும் என்ற காரணத்தினால் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டி நாங்கள் அந்த சபையிலே அந்த விடயத்தை கதைத்து குடிபுகு சான்றிதழ் இல்லாமலேயே வியாபார உரிமத்தை வழங்குவோம் என்ற ஒரு தீர்மானத்தை ஏகமனதாகவும் எடுத்திருந்தோம். ஆகவே இவற்றுக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநரால் ஒரு தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு என் மீது விசாரணை இடம்பெற்றது. அந்த விசாரணையினுடைய பரிந்துரையாக சொல்லப்பட்டிருந்தது சாவகச்சேரி நகரசபையை முற்றாக கலைக்குமாறு அந்த பரிந்துரையை சொல்லப்பட்டிருந்தது. என் மீது தனிப்பட்ட ரீதியிலே எந்த ஒரு இடத்திலும் அந்த விசாரணை அறிக்கையிலே என்னை பதவி நீக்க வேண்டுமோ அல்லது உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமோ என்று சொல்லி அந்த அறிக்கையிலே எங்கும் சுட்டிக்காட்டப்படவில்லை. ஆகவே அதற்கு மேலால் சென்று அந்த விசாரணை ஆணையத்தின் பரிந்துரைக்கு மேலால் சென்று வடக்கு மாகாண ஆளுநர் என்னை உபதவிசாளர் பதவியிலிருந்தும் நகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கியிருந்தார். அவற்றிற்கு அவருடைய அந்த வர்த்தமானிக்கு எதிராகத்தான் நாங்கள் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தை நாடியிருந்தோம். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் நீதிமன்றை நாடியிருந்தோம். ஆகவே இன்றைக்கு இவ்வாறான ஒரு கட்டளை கிடைத்துள்ளது. நாங்கள் இந்த கட்டளையை மதிக்கின்றோம். இந்த கட்டளைக்கு நீதிமன்ற கௌரவ மன்று வழங்கிய கட்டளைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நாங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய உள்ளோம். வடக்கு மாகாண ஆளுநர் அந்த தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக நானும் முகநூல்களிலே பார்த்தேன். அவர் தனிநபரையோ அல்லது தனிப்பட்ட கட்சியையோ பழிவாங்க நடவடிக்கை இல்லை என்று அறிகின்றோம். ஆனால் அண்மையிலே எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மதிப்பார்ந்த தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் ஒரு ஊடக
நிறுவனத்தினுடைய பேட்டியிலே தெரிவித்திருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த பிற்பாடு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத லட்சத்திலே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது அவருடைய தந்தையார், நான் நினைக்கின்றேன் மதிப்பார்ந்த பண்டிதர் வேதநாயகம், அவர் பண்டிதர் நாகலிங்கம் அவர்கள் எங்களுடைய தலைவரிடம் அவருடைய மகனை விடுதலை செய்வதற்கு முயற்சி எடுக்குமாறு கோரியிருந்தார். அதனால் அவர் தான் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சனுடன் கதைத்து 3 நாட்களில் அவர் விடுதலை செய்யப்பட்டதாக அறிந்திருந்தோம். அவர் அந்த செவியிலே தெரிவித்திருந்தார். அந்த நன்றி கூட இல்லாதவர் அதற்கு பிற்பாடு எங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற நல்லாட்சி அரசாங்க காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய தலைவர் சித்தார்த்தன் அவர்கள் இருந்த பொழுது சுன்னாகம் தபால் நிலைய கட்டடம் அமைப்பதற்காக ஒரு நிதியை அவர் வழங்கியிருந்தார். அதனையும் விட இணுவில் உலக பெருமஞ்சம் இருக்கின்ற இணுவில் கந்தசாமி கோயிலுக்கான அந்த பெருமஞ்ச வீதியை புனரமைப்பதற்காக ஒரு தொகுதி நிதியையும் வழங்கியிருந்தார். அந்த வீதி புனரமைக்கப்பட்டு அதனுடைய மீதி நிதியை எங்களுடைய அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எங்களுடைய கட்சித் தலைவருக்கு தெரியாமல் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அப்போது வடக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த வேதநாயகம் அவர்கள் பகிர்ந்தளித்திருந்தார். இது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாது. அதே போல் அந்த தபால் நிலைய கட்டடம் கட்டப்படாமல் அரைவாசியிலே நிறைவு செய்யப்பட்டிருந்த பொழுது, அந்த கட்டடம் நிறைவுறாமல் இருந்த பொழுது அது தொடர்பாக அவர் பாராளுமன்றத்திலே கதைக்கப் போகின்றார் என்று அறிந்தவுடன் அப்போது அரசாங்க அதிபராக இருந்த தற்போதைய ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் அறிந்த பொழுது அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரர் மாவை சேனாதிராஜா ஐயா அவர்களிடம் கதைக்குமாறு அவருடைய மகன் இன்றைக்கும் இருக்கின்றார் அமுதன், அவரிடம் கோல் பண்ணி அமுதன் ஒருக்கா அப்பாட்ட சொல்லுங்க, சித்தார்த்தன் இப்படி பார்லிமெண்ட்டில் கதைக்க போது ஒருக்கா சித்தார்த்தன் சாரை கதைக்க வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி அப்பாட்ட கதைங்கன்னு சொன்னது. ஆனால் அதுக்கிடையில் எங்களோட தலைவர் பாராளுமன்றத்திலே அந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார். ஆகவே அதற்கு பிறகு நடந்த நடைமுறைகள், அதற்கு பேருந்து மேலதிகமாக நிதி ஒதுக்கி அந்த தபால் நிலையம் புனரமைக்கப்பட்ட விடயங்கள் அனைத்தும் தெரியும். ஆகவே இவ்வாறு அன்றைக்கு எங்களுடைய கட்சி தலைவரோடு அவர் ஒரு முரண்பாடான ஒரு போக்கை கடைபிடித்திருந்தார். அதையும் விட இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், நான் ஒரு கூட்டத்திலே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன். இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய வேதநாயகம் அவர்கள் அரசு அதிபராக இருந்த பொழுது சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தினுடைய கழிவு கொட்டப்படுகின்ற இடத்திலே ஒரு மலக்கழிவு மீள் சுழற்சி மையம் ஒன்றை அமைப்பதற்கான கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு இன்றைக்கும் அரைகுறையில் இருக்கின்றது. நீங்கள் வந்தால் பார்க்க தெரியும். அந்த கட்டடம் அமைப்பதற்கும் சாவகச்சேரி நகர சபைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது நேரடியாக மாவட்ட செயலகத்தினால் அன்றைக்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு மாவட்ட செயலகத்தினுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தெல்லாம் அது பார்வையிடப்பட்டு அவருடைய கண்காணிப்பிலே அது அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது இடைநடுவிலே நிறுத்தப்பட்டு அங்கே ஒரு மீள் சுழற்சிக்கான இயந்திரங்களும் சில பூட்டப்பட்டு அவை இப்பொழுது பயனற்றதாக அங்கே இருக்கின்றன. அதற்கு எவ்வளவு நிதி செலவழிக்கப்பட்டது, எவ்வளவு பெருமதியான நிதி அங்கே ஒதுக்கப்பட்டது என்று தொடர்பாக எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது தொடர்பாக அன்றைக்கு அரசாங்க அதிபராக இருந்த இன்றைய ஆளுநர் தான் வாய் திறந்து சொல்ல வேண்டும். ஆகவே இவற்றை நாங்கள் இந்த பகிரங்க வழியிலே சொல்லுகின்றோம் என்பதற்காக அவர் எங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம், எங்களுக்கு எதிராக அவர் எங்கும் செல்லலாம். நாங்கள் அதற்கெல்லாம் அஞ்ச போவதில்லை. உண்மையிலே அவர் அன்றைக்கு நான் நினைக்கிறேன் அவர் ஆளுநராக வந்த பிற்பாடு முதல் ஒரு பகிரங்க வழியிலே அந்த எழுதப்பட்ட அந்த ஒரு அறிக்கையை வாசிப்பதை நான் அறிந்தேன். ஆனால் அவர் நன்றாக பேசக்கூடியவர். அவர் ஆளுநராக வந்த பிற்பாடு அந்த விடயத்தை வடிவாக செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகள் நடக்கும், அங்கே போய் நன்றாக பேசுவார்கள். அவரோடு இருக்கக்கூடிய ஒரு சில அந்த ஊடக இணைப்பாளர்கள் அவர்கள் அதை அருமையாக எழுத்து வடிவம் செய்து அவருடைய முகநூலிலும் அல்லது ஊடகங்களுக்கும் அனுப்பி கொண்டிருப்பார்கள். இதை அவர் ஆளுநராக என்னத்துக்கு வந்தாரோ அதை செய்யாமல் இந்த ஊடக அறிக்கைகளையும் ஊடக சுய விளம்பரங்களையும் அவர் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய ஊடக ஆலோசகர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையை அன்றைக்கு வாசித்திருந்தார். அதை நானும் அவதானித்தேன். எழுத்து பிழை இல்லாமல் மிகவும் அருமையாக வாசித்திருந்தார். அதிலே அவர்
எந்த தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் தனிப்பட்ட நபர் மீதோ கட்சி மீதோ நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியிருந்தார். ஒரு தந்தை நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது சில அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை பிறகுதான் புரிந்து கொள்வார்கள் என்ற வாரியாக அவர் ஏதோ ஒரு கதைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட பார்க்கின்றார். உண்மையிலேயே அவர் இந்த கடிதம் அனுப்பப்பட்டு இதற்கு பிற்பாடு என் மீது விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நிறைவடைந்ததன் பிற்பாடு 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 23ஆம் தேதி வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திலே ஒரு கூட்டம் நடக்கின்றது. துறை ரீதியான கலந்துரையாடல் உள்ளூராட்சி அமைச்சு தொடர்பாக. இந்த கூட்டத்தினுடைய அறிக்கை இருக்கின்றது. இதில் யார் யார் பங்கு பெற்றுகின்றார்கள் என்ற விவரம் இருக்கின்றது. இந்த கூட்டத்திலே முதலாவது விஷயமே கலந்துரையாடப்பட்டது குடிபுகு சான்றிதழ் COC நிலை சரியாக முன்னெடுக்கப்படாது. ஒவ்வொரு வருடமும் நமக்கு பல மில்லியன் வரையான வருமான இழப்பு ஏற்படுகின்றது. குடிபுகு சான்றிதழ் இன்றி இயங்குபவர்களை தடை செய்வது பொருத்தம் என உள்ளாட்சி அமைச்சின் செயலாளர் கூறினார். இதற்கு கட்டடம் கட்டுவதற்கு எடுக்கப்பட்ட அனுமதியில் கூறியவாறு கட்டடம் கட்டாமல் கட்டடங்களை கட்டி முடிப்பது வேறு முறையாக உள்ளது. இவ்விடயம் முறையான முறையில் சீர் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் கட்டப்பட்ட கட்டடங்கள் அனைத்துக்கும் குடிபுகு சான்றிதழ் கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும் என்ற நிலையினை உள்ளாட்சி மன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கு 2027 1 வரை கால அவகாசம் கொடுத்து அதற்குள் எடுக்கவில்லை என்றால் அவற்றை உடனடியாக இடைநிறுத்துவது என்ற ஏற்பாடுகளை உள்ளாட்சி மன்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி உள்ளாட்சி ஆணையாளர் ஒரு ஆலோசனை வழங்குகின்றார். இந்த விடயத்தை தான் இந்த உள்ளாட்சி ஆணையாளர் இந்த அமைச்சு மட்ட கலந்துரையாடலே தெரிவித்த விடயத்தை தான் நான் என்னுடைய மாதாந்த கூட்டத்திலே கதைக்கின்றேன். COC பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நாங்கள் மாற்று கருத்தில்லை என்பதை நாங்கள் அந்த கூட்டத்திலே ஆணித்தரமாக கூறுகின்றோம். ஆகவே நான் கூறிய கருத்தை தான் உள்ளாட்சி ஆணையாளரும் பிற்பாடு நடந்த ஒரு உள்ளாட்சி அமைச்சு மட்ட கலந்துரையாடலே கூறுகின்றார். ஆகவே இதற்கு பிற்பாடு தான் அவர்கள் என் மீதான இந்த ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர்கள் பிழையாக ஒரு அறிவுறுத்தலை வழங்குவார்கள் அல்லது அவர்கள் வழங்கிய அறிவுறுத்தலே எந்த காலப்பகுதியில் இதிலே உள்ளாட்சி ஆணையாளர் 2027 வரை அவகாசம் வழங்கலாம் என்று கூறுகின்றார். 2010க்கு பிறகு கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு COC அவசியம் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் அவர் 2025 11/5ஆம் தேதி அனுப்பிய கடிதத்திலே எந்த கால வரையறையோ எந்த முறைமையோ சொல்லப்படவில்லை. ஆகவே அவர்கள் பிழையாக ஒரு கடிதத்தை அவர்கள் அனுப்புவார்கள். ஆனால் அதை தொடர்பாக நாங்கள் சபையிலே விமர்சித்தால் எங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது. ஆளுநர் வடிவாக சொல்லுகின்றார், மக்கள் முதல் அல்லது நேரடியாக அணுகக்கூடியது உள்ளாட்சி மன்றங்களைத்தான். நாங்கள்லாம் அவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதற்கு மேலதிகமாகத்தான் ஆளுநர் அந்த விடயங்களை கையாள முடியும் என்று அந்த உரையிலே கூறுகின்றார். ஆகவே எங்களிடம் அந்த வர்த்தகர்கள் வந்தார்கள், அவர்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். ஆகவே நாங்கள் சபை உள்ளாட்சி ஆளுநருக்கு தெரிந்திருக்க வேண்டும். உள்ளாட்சி மன்றங்கள் இந்த நாட்டிலே அதிகாரம் இந்த பாராளுமன்றத்துக்கு பிற்பாடு அதிகாரம் உள்ள ஒரு சபைகள் என்று சொன்னால் உள்ளாட்சி மன்றங்கள் தான். உள்ளாட்சி மன்றங்கள் நியதி சட்டங்களை உருவாக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றன. வருமான வரியை விதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றன. எங்களால் மட்டும்தான் ஒரு அந்த எங்களுடைய அதிகார எல்லைக்குள்ளே வருமான வரிகளை விதித்து அந்த வருமானத்தை பெற்று செலவிடக்கூடிய அதிகாரம் உள்ளாட்சி மன்றங்கள் தான் இருக்கின்றது. ஆகவே அப்படியான நடைமுறையிலே நாங்கள் சபையிலே ஏகமனதாக ஒரு முடிவை எடுத்து நாங்கள் சொல்கின்றோம், இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த முடியாது, COC இல்லாமலே நாங்கள் வியாபார நிறுவனங்களுக்கு வியாபார உரிமங்களை வழங்குவோம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். COC கொடுக்காததால் வருமான இழப்பு ஏற்படுகின்றது என்று. ஆனால் நான் சொல்லுகின்றேன், COC கொடுக்காவிட்டால் COC இல்லாமல் எங்களுடைய வர்த்தக நிலையங்களுக்கு வியாபாரம் உரிமம் கொடுக்காவிட்டால் ஒவ்வொரு ஆண்டும் வியாபார உரிமத்துக்காக குறைந்தது 3000 6000 வரை சாதாரண வர்த்தக நிலையங்களுக்கு நாங்கள் பெறுகின்றோம். ஆகவே எங்களுடைய நகராட்சி மன்ற எல்லைக்குள்ளே 750 வரையான வர்த்தக நிலையங்கள் இருக்கின்றன. ஆகவே அவற்றிற்கு நாங்கள் எவ்வளவு ஆண்டுக்கு நாங்கள் வருமான வரியை பெற்றுக்கொள்ள முடியும், வியாபார வரியை பெற்றுக்கொள்ள முடியும்? COC என்பது ஒரு தடவை காட்டிவிட்டு COCயை பெறுவதற்கு நாங்கள் கட்டடம் கட்ட முடிந்தால் ஒரு தடவை அந்த கட்டணத்தை காட்டிவிட்டு COCயை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இது நடைமுறையை பின்பற்றுவதுன்னு சொன்னால் எங்களுக்கு வருமான இழப்பு தான் ஏற்படும். இந்த COCயை நடைமுறைப்படுத்தினால் உள்ளாட்சி மன்றங்களுக்கு பாரிய வருமான இழப்பு ஏற்படும். ஆகவே இவற்றை ஆளுநர் புரிந்து கொள்வதில்லை, அவரை பிழையாக வழிநடத்துகின்றார்கள். ஆகவே நான் என்ன முறை சொல்ல வேண்டும், வடக்கு மாகாண இந்த உள்ளாட்சி திணைக்களத்திலே
ஒரு ஆய்வு உத்தியோகர் இருக்கின்றார். அவர்தான் இந்த பிள்ளையான அவருடைய பெயர் விவரங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. அவர்தான் இவ்வாறான கடிதங்களை உள்ராட்சி ஆணையாளருக்கோ அல்லது வடக்கு மாகாண ஆளுநருக்கோ புலியான அறிவுறுத்தலை வழங்கி கொண்டு அவரால் பாதிக்கப்படுகின்ற அங்கே இருக்கக்கூடிய கீழ்நிலை ஆய்வு உத்தியோகர்கள் அந்த ஆய்வு உத்தியோகரால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் நீதிமன்றங்களிலே அவர்கள் தொடர்பாக வேறு வழக்குகளும் இடம்பெறுகின்றன. அவர் உள்ராட்சி மன்ற வடக்கு கிழக்கு மாகாணம் இணைந்திருந்த காலத்திலிருந்து இந்த உள்ராட்சி மன்றங்களிலேயே இந்த உள்ராட்சி திணைக்களத்துக்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். எந்தவித இடமாற்றமோ பணி இடமாற்றமோ இல்லை. ஆகவே அவ்வாறானவர்கள் அங்கே இருந்து கொண்டு தங்களுக்குத்தான் அனைத்தும் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உள்ராட்சி ஆணையாளரையும் அல்லது வடக்கு மாகாண ஆளுநரையும் பிழையாக வழிநடத்தி கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆகவே இவற்றை நாங்கள் அனுமதிக்க முடியாது. நான் இந்த இடத்திலே ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அரச கட்டடங்களுக்கும் குடிபுகு சான்றிதழ் தேவை என்ற விடயத்தை ஆளுநர் 6ஆம் தேதி 7ஆம் மாதம் அனுப்பியிருக்கின்றார் ஒரு கடிதத்தை. ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன், இன்றைய பழைய பூங்கா வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த வடக்கு மாகாண ஆளுநருடைய செயலகத்துக்கு அனுமதி இருக்கின்றதா, கட்டட அனுமதி இருக்கின்றதா, அல்லது அங்கே அதற்கு குடிபுகு சான்றிதழ் இருக்கின்றதா? நாங்கள் இங்கே இதை பகிரங்க வழியிலே சொல்லுகின்ற பொழுது அவற்றை தயார்படுத்தலாம். ஆனால் பழைய பூங்கா வளாகம் என்பது ஒரு தேசிய மரபுரிமை சின்னமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வலயம். அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பெரும்பாலான கட்டடங்களுக்கும் எந்த விதமான அனுமதியும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இவற்றை ஆளுநர் பகிரங்கப்படுத்த முடியுமா? இந்த சவாலை அவர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? வடக்கு மாகாண ஆளுநர் அந்த பழைய பூங்கா வளாகத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற கட்டடங்களுக்கு உரிய அனுமதிகள் பெற்றுத்தான் அந்தந்த காலப்பகுதியில் உரிய அனுமதிகள் பெற்றுத்தான் கட்டியிருக்கின்றோம். அதற்கு குடிபுகு சான்றிதழ் பெறப்பட்டிருக்கின்றது. அவை தொடர்பாக அவர் இந்த வடக்கு மாகாண மக்களுக்கு பகிரங்கப்படுத்த முடியுமா? எங்களுக்கு இந்த ஐயம் இருக்கின்றது, கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள். ஆகவே கௌரவ ஆளுநர் அவர்களே, நீங்கள் இருக்கின்ற அந்த ஆளுநர் செய்யறதுக்கான குடிபுகு சான்றிதழ் அதனோடு இணைந்து அதற்கான அனுமதி, கட்டட அனுமதி இவற்றை நீங்கள் தர வேண்டும். நாங்கள் சொல்கின்றோம், நீங்கள் குடிபுகு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் அவற்றை உடனடியாக மூடி உரிய நடைமுறைகளை பின்பற்றி குடிபுகு சான்றிதழை பெற்ற பின்பாடு அதற்கான அனுமதிகளை வழங்குமாறு கூறுகிறீர்கள். நாங்கள் இன்னும் ஒன்று விடயத்தை சொல்கின்றோம். வடக்கு மாகாண ஆளுநர் அன்றைக்கு அரசு அதிபராக இருந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அரச அதிகாரிகள் பணியாற்றக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தினமும் வந்து செல்லக்கூடிய இந்த மாவட்ட செயலகத்திற்கு உரிய குடிபுகு சான்றிதழ் இருக்கின்றதா? 2016க்கு பிற்பாடுதான் இந்த மண்ணிலே குடிபுகு சான்றிதழ் வடக்கு மாகாண சபையால் அவசியம் என்ற ஒரு விடயம் கொண்டு வரப்பட்டது. ஆகவே நாங்கள் யுத்தம் நிறைவடைந்து நான் நினைக்கின்றேன் மஹிந்தவனுடைய ஆட்சி காலம் நிறைவு பெறும் வரைக்கும், நல்லாட்சி காலம் பெறும் வரைக்கும் 2015 வரைக்கும் இந்த நாட்டிலே சிவில் நிர்வாகங்கள் சீராக இயங்கவில்லை, உள்ளூராட்சி மன்றங்கள் சீராக இயங்கவில்லை. அன்றைக்கு உள்ளூராட்சி மன்றங்களுடைய கட்டடங்களை திறப்பதற்கு, உள்ளூராட்சி மன்றங்களுடைய கட்டியிருந்த கட்டடங்களுடைய அந்த திறப்புகளை ஒப்படைப்பதற்கு அன்றைக்கு இந்த ஆளுநர் பாரிய முட்டுக்கட்டைகளை கொடுத்திருந்தார். அன்றைக்கு அந்த பலவந்தமாக அந்த கட்டடங்களை திறக்க முற்பட்ட வலிதற்கு பிரதேசனுடைய தலைவர் இன்றைக்கும் இருக்கின்றார் அண்ணன் பிரகாஷ் அவர்கள். அந்த கட்டத்தின் மீது கழிவோல் ஊற்றப்பட்டது திறப்பதற்கு முன்னால். அவ்வாறான ஒரு அடாவடியான ஆட்சி 2015 வரைக்கும் இருந்தது. ஆகவே இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முற்பாட்டு கட்டப்பட்ட மாவட்ட செயலகத்துக்கு குடிபுகு சான்றிதழ் இருக்கின்றதா? இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய அரச திணைக்களங்களுடைய கட்டடங்களுக்கு குடிபுகு சான்றிதழ் இருக்கின்றதா? குடிபுகு சான்றிதழ் அந்த நேரத்தில் நடைமுறையிலே இல்லை. அதற்காக நாங்கள் ஒரு அறிவுறுத்தலை வழங்க முடியுமா? உடனடியாக மாவட்ட செயலகத்தை மூடி உரிய நடைமுறைகளை பின்பற்றி குடிபுகு சான்றிதழை பெற்ற பின்பாடு தான் அதை உங்களை திறக்க வேண்டும். அதுவரை மூடுங்கள் என்று சொல்லி ஆளுநராக உத்தரவிட முடியுமா? அவ்வாறான ஒரு நிலைதான் எங்களுடைய சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குள்ளே இடம்பெற்றது. அங்கே பாரிய கட்டடங்கள் 2010க்கு முதல் கட்டப்பட்ட பாரிய கட்டடங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு கட்டட அனுமதியோ குடிபுகு சான்றிதழோ இல்லை. ஏனென்று சொன்னால் அது அவருடைய தவறில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் அதை கட்டிய காலத்திலும் சரி, அதற்கு பிற்பாடும் சரி, அப்படியான ஒரு நடைமுறை இல்லை. ஆகவே அந்த கட்டடங்களுக்கு இனி குடிபுகு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்று சொன்னால் வீதி ஆர்டிஏ பிரதான வீதியிலே இருந்து கிட்டத்தட்ட சென்டரில் இருந்து 50 அடி வேணும். அப்போ அங்கே போகிறதென்றால் ஒரு கட்டடம் இல்லாமல் போயிடும். ஆகவே அவை உடைச்சு அகற்ற மாட்டோம். ஆகவே அந்த எல்லைக்குள்ளே கட்டப்பட்ட 50 வருடங்கள் பழமையான கட்டடங்களுக்கு குடிபுகு சான்றிதழ் இல்லை. இவற்றை நாங்கள் சொல்லப்போனால் நாங்கள் அனுப்பிய அறிவுறுத்தலை தூக்கி வீசுவதா?
எங்களுடைய அறிவுறுத்தலை உதாசீனம் செய்வதா என்ற கோணத்திலே அவர்களுடைய தனிப்பட்ட ஈகோ, தனிப்பட்ட பகைமையைத்தான் அவர்கள் இங்கே பாராட்டுகின்றார்கள். ஒரு நகரசபையினுடைய உதவி தவிசாளர் நாங்கள் இங்கே படித்து பட்டங்களை பெற்று ஒரு இலங்கையினுடைய SLS தர அதி உச்சத்திலே வந்து நாங்கள் ஒரு கடிதத்தை அனுப்புகின்றோம். அது அவையில் பார்த்துட்டு இதை நடைமுறைப்படுத்தலான்னு தூக்கி எறியினோம். உவங்களை விடக்கூடாது. இப்படியான சேட்டைகளுக்கு நாங்கள் எந்த நாளிலும் நாங்கள் அடங்கி போகிற ஆக்கள் இல்லை. நாங்கள் இன்றைக்கு சொல்கிறோம், பதவிகள் வரலாம் போகலாம். இந்த மண்ணில் நாங்கள் பதவிகள் இல்லாமலும் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். 2011 15 வரைக்கும் நகரசபை உறுப்பினராக பணியாற்றினோம். அதற்கு பிற்பாடு நடந்த தேர்தலில் நான் தோல்வியடைந்து வெளியிலே தான் இருந்தேன். ஆனால் அந்த மண்ணோடும் மக்களோடும் தான் நின்றேன். இன்றைக்கும் நான் பதவியேற்று 1 வருடங்கள் இல்லை, என்னுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் வெளியிலே நின்றும் கூட நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்குடைய இந்த பதவி பறிப்புக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பை பெறுவோம். ஏனென்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் உள்ளாட்சி மன்ற உறுப்பினருடைய ஒவ்வொருடைய வாயும் கட்டப்படும். பேசாமல் நாங்கள் சொல்கிற கடிதத்துக்கு வேலை செய்யுங்க, இல்லாட்டி கிஷோருக்கு நடந்தது தான் உங்களுக்கு நடக்கும். ஆகவே இதற்குத்தான் நாங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த போராட்டம் சளைத்து விடப் போவதில்லை. ஆகவே நாங்கள் இது தனிப்பட்ட எனக்காக போராட்டம் அல்ல, வடக்கு மாகாணத்தினுடைய ஒவ்வொரு உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களுக்காகவும் தான் நான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், உள்ளாட்சி உறுப்பினர்களுடைய கருத்து சுதந்திரத்தை அல்லது அவர்களுடைய கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை, அவர்கள் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற அந்த சுதந்திரத்தை அந்த நசுக்குவதற்காக, அவருடைய குரல் வகையை நசுக்குவதற்காக வடக்கு மாகாண ஆளுநர் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்கின்ற இந்த அடாவடிக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுக்கொள்வோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் வாக்குகளால் மக்கள் எங்களை தெரிவு செய்தது என்னதுக்காக? வாக்குகளால் தெரிவு செய்து அனுப்பியது என்னதுக்காக? அந்த பதவிகளிலே இருந்து கொண்டு நாங்கள் பணம் போட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உதவியாளர்கள் சொல்லுகின்ற அல்லது அவர்கள் எழுத்தாளர் விடயத்தை வாசித்துவிட்டு அதை பகிரங்கப்படுத்திவிட்டு வருவதற்காக நாங்கள் வந்தோம். இல்லை, நாங்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்களுக்கு யாரும் தந்த பதவி அல்ல, இது மக்கள் தந்த பதவி. இந்த பதவியை மக்களுக்காக நாங்கள் இழக்க தயாராக இருக்கிறோம். ஆகவே இதை ஜனாதிபதி தந்த பதவி, அவருடைய கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், அவர்கள் சொல்லுகின்ற வேலையை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் பதவி பறிக்கப்படும். அந்த பயம் எங்களுக்கு இல்லை, எந்த அச்சமும் இல்லை. இந்த மக்கள் இந்த பதவி எனக்கு தந்தார்கள், அவர்களுக்காக வாய் திறந்தேன், அவர்களுக்காக எனது பதவி போனது என்பதிலே நான் பெருமை கொள்கிறேன். ஆகவே நாங்கள் அஞ்ச போவதில்லை. வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்களே, நான் விடுகின்ற இந்த சவாலுக்கு நீங்கள் தயாராம்? இன்றைக்கு பழைய பூங்கா வளாகத்திலே உள்ள அனைத்து கட்டடங்களுக்குமான கட்டட அனுமதிகள், குடிபுகு சான்றிதழை உடனடியாக நீங்கள் இந்த வடக்கு மாகாண மக்களுக்கு பகிரங்கப்படுத்துங்கள். ஆகவே இந்த மூடிய குளிரூட்டப்பட்ட அறைகளிலே இருந்து குளிரூட்டப்பட்ட வாகனங்களிலே வீதி வீதியாக வலம் வந்து கொண்டு உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய அவர்கள் அல்லக்கைகள் எழுதி தருகின்ற விடயங்களை வாசித்து கொண்டு அல்லது அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை பேசிக்கொண்டு எங்களுடைய மக்களை ஏமாற்ற வேண்டாம். நீங்கள் நல்ல அரசு அதிகாரி என்று சொல்லி நீங்கள் பதவியிலே இருக்கின்ற பொழுது கூறினார்கள். ஆனால் நான் சொல்லுகின்றேன், இவர் அன்றைய தினம் இன்றைக்கு மதிப்புக்குரிய 6 திருமுருகர்களுக்கு தெரியும், அன்றைக்கு கூலாவடியிலே அவருக்கென்று வழங்கப்பட்ட அந்த ஒரு காணியை அன்றைக்கு இராணுவம் இருந்தது, சுவீகரிக்க முற்பட்டது. நாங்கள் அதுக்கு எதிராக போராடினோம். அங்கே மதிப்புக்குரிய கஜதீவன் அண்ணன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் அங்கே இருந்தார்கள். நாங்கள் அங்கிருந்து நேரடியாக வந்து வடக்கு மாகாண அப்பொழுது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த வேதநாயகம் அவர்களை தான் சந்தித்தோம். அவர் எங்களை மதிக்கவும் இல்லை, எங்களை அல்ல, அங்கே இருந்த அப்போது மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்தவர்கள் அண்ணன் சிவாஜிலிங்கம், கஜதீவன் போன்றவர்கள் கதிரையிலே இருங்கள் என்றும் சொல்லவில்லை. சொல்லுங்க, இப்படித்தான் கேட்டுட்டு பாபம்னு சொன்னேன். உடனடியாகவே அந்த அரசாங்க அதிபர்கிட்ட கதவை பூட்டினது நான். அன்றைக்கு என்னுடைய நண்பர் டாக்டர் ஆமப்பூட்டை கொண்டு வந்தார், இழுத்து பூட்டி போட்டு அவரை பின்கதவால் ஓட வச்சினாங்க. ஆகவே இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே இதற்கெல்லாம் பழிவாங்கும் முகம் போல நீங்கள் செயற்படலாம், இதற்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை. அன்றைக்கே நாங்கள் உங்களை பின்கதவால் ஓட வச்சினாங்க. இது எல்லாருக்கும் பலருக்கும் தெரியும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது, இன்றைக்கு உள்ளாட்சி ஆணையாக இருக்கக்கூடியவருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆகவே இவற்றுக்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை. நீங்கள் நேர்மையாக பணியாற்றுவதாக இருந்தால், இந்த வடக்கு மாகாண மக்களுக்கு விசுவாசமாக பணியாற்றுவது என்றால், உங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து பணியாற்றுவதாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய வடக்கு மாகாணத்திலே எத்தனை கட்டிடங்களுக்கு உரிய கட்டிட அனுமதி பெற்றிருக்கின்றது, குடிபு சான்றிதழ் பெறப்பட்டிருக்கிறது, ஏன் உங்களுடைய ஆளுநர் செயலகத்துக்கு நீங்கள் இன்றைக்கு குந்திருக்கக்கூடிய ஆளுநர் செயலகத்துக்குரிய
குடிபுகு சான்றிதழ், கட்டட அனுமதி போன்றவற்றை பகிரங்கமாக வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே நான் சபையிலே கதைத்ததற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள். பகிரங்க வழியிலே நான் இன்றைக்கு பேசிய விடயங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடிந்தாலும் எடுங்கள். அதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.